டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சமீப காலமாக ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு விஷயம். இது உண்மையாலுமே ஒர்த்தா இதில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துருங்க. இந்த டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபோக்கும் என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. டயபெட்டிஸ் ரிவர்சல் இது ஒரு வாரத்தையில் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா நிரந்தரமாக முடியாது. டெம்பரவரியாக வேணால் ரிவர்ஸ் பண்ண முடியும். அதாவது டயபெட்டிஸை க்யூர்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த டயபெட்டிஸ் ரிவர்சலுமே டெம்பரவரியாக பண்ணுறது எப்படின்னு சொன்னாக்கா வெயிட் குறைக்கிறதன் மூலமாகவோ லோ கேலரி ஃபுட்டு கொடுக்கறது மூலமாகவோ ஒரு 4லேருந்து 5 வருஷம் அதிகபட்சம் மெடிசின்ஸ் இல்லாமல் இருக்க முடியும். இதனால தான் டயபெட்டிஸ் ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் யாரும் எண்டோக்ரைனலிஸ்ட்டோ டயபெட்டாலஜிஸ்ட்டோ இல்லை ஃபிசிஷியன்ஸோ யாரும் வந்து டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம்ஸை பற்றி பேசுறதில்ல. சரி பரவாயில்ல சார், இந்த டெம்பரரி ரிவர்ஸ் 4-5 வருஷமாக மருந்து இல்லாமல் இருக்கனே அப்படின்னு நீங்கள் நினச்சி ஜாயின் பண்ணுறதா தாராளமாக ஜாயின் பண்ணுங்க, கெடுதல் ஒன்றும் கிடையாது. பட் யாரெல்லாம் ஜாயின் பண்ணோன்னா புதுசாக சுகர் கண்டுபிடிச்சவங்க, ஒரு 3-4 வருஷம் மட்டுமே சுகர் இருக்கவங்க, கொஞ்சம் உடம்பு பருமனாக இருக்கிறவங்க, 1-2 மாத்திரை மட்டுமே போட்டுட்டு இருக்கிறவங்க, சுகர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இல்லாமல் HbA1c வந்து 9 கீழே இருக்காங்க, இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணால் ஓரளவுக்கு மெடிசனை வித்ட்ரா பண்ணலாம். இது சும்மாவே எல்லா டாக்டர்ஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்காக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை. பட் அதுக்கு மீறி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, இன்சுலின் போட்டிருக்கேன், இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இது போக வேணாம், இது வேலை செய்யாது. இந்த மாதிரி ரிவர்சல் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் யாருக்காவது இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி